அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். அலைபேசி உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நாம் யாருக்காவது ஃபோன் செய்கின்ற பொழுது இப்படி ஒரு குரல் ஒலிக்கும்: நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் உபயோகத்தில் இல்லை என்ற ஒரு குரல் ஒலிக்கும். இந்த அனுபவம் கிட்டத்தட்ட எல்லோருக்குமே இருக்கும். சிலர்கள் அதையே ரிங்டோனாக வைத்திருப்பார்கள், அது வேறு விஷயம். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் உபயோகத்தில் இல்லை என்ற இந்த ஒற்றை வார்த்தை நம்மை ஆன்மீக சிந்தனையிலே நாம் பயணிக்கின்ற பொழுது அது வேறு ஒரு கட்டத்தை நோக்கி நம்மை நகர்த்து செல்கிறது. ஒரு காலம் வரும், நம்முடைய பெயர்களெல்லாம் மறைந்து போய்விடும். மக்கள் நம்மை மருகூமுகள் என்று அழைப்பார்கள். நாம் படித்து வாங்கிய பட்டங்கள் எல்லாம் மறைந்து போய் மையத்து எப்பொழுது எடுக்கப் போகிறீர்கள், ஜனாசா எப்பொழுது தூக்கப் போகிறீர்கள் என்று கேட்பார்கள். நம்மை குடியிலே புதைத்த பிறகு எந்த நெட்வொர்க்குமே வேலை செய்யாது. உலகம் தரம் வாய்ந்த நொடி பொழுதில் இணைய வசதியை கொண்டு வரக்கூடிய எந்த நெட்வொர்க்கும் அங்கே வேலை செய்யாது. எந்த நெட்வொர்க்கும் அங்கே வேலை செய்ய வைக்கவும் முடியாது. 3 நெட்வொர்க்குகள் வேலை செய்யும் என்று மார்க்கம் கூறுகிறது. மனிதன் மரணித்து விட்டால் எல்லா தொடர்புகளும் அவனை விட்டும் துண்டிக்கப்பட்டுவிடும். 3 அவனோடு தொடர்ந்து செல்லும். 3 நெட்வொர்க் அவனுக்கு பயனளிக்கும் என்று மார்க்கம் கூறுகிறது. இந்த உலகத்திலே அவன் செய்த நிலையான தர்மம், இந்த நிலையான தர்மம் அவனுக்கு அங்கே தொடர்பிலே அவனோடு இருந்து பயனளிக்கும். அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கமுள்ள சாலிகான குழந்தைகள், அவர்களுடைய அந்த பிரார்த்தனைகள் என்னும் நெட்வொர்க் இயங்கும். 3வதாக பயனுள்ள கல்வி. இந்த 3மே அங்கே அவனுக்கு பயன் தரும் என்று அந்த நெட்வொர்க் வேலை செய்யும் என்று மார்க்கம் சொல்கிறது. உண்மைதானே? புரிந்து கொள்வோம், இறைவனுடைய அருளை பெறுவோம்.